தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. எத்தனையோ பன்முக நட்சத்திரங்களை கண்ட தமிழ் திரையுலகமானது பல திறன்களை ஒருங்கே பெற்ற கலைஞர்களை குறைவாகவே கண்டுள்ளது எனலாம். அவ்வகையில் மலைக்க வைக்கும் திறன்களை தன்னகத்தே உடையவர்தான் மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் ஒல்லியான தேகம், சிவந்த நிறம், நீள்வட்ட வடிவமுடைய முக அமைப்பில் நவரசங்களை நன்கு வெளிப்படுத்தும் கூர்மை மிக்க கண்கள், வட இந்தியரை போல பிரதிபலிக்கும் தோற்றப்பொலிவு, பிரத்யேக வெண்கல குரல் எனும் தோற்ற காரணிகளையும் சங்கீத இசை பாடகர், பரத கலைஞர், வாத்திய கருவிகளின் நிபுணர், ஓவிய படைப்பாளி, வாழ்வீச்சு சிறப்பாளர், குதிரை ஏற்றம், மேஜிக் நிபுணர் என தனித்துவமிக்க கலைகளை மட்டுமின்றி எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், கல்லூரி பேராசிரியர் மற்றும் இயக்குனர் என நீண்டு இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக விமான ஓட்டுநர் என மூச்சு முட்டும் அளவுக்கு சொல்லிக்கொண்டே செல்லும் வகையில் என்னதான் இவர் கற்கவில்லை என கேள்வி எழுப்பும் வகையில் எண்ணற்ற திறன்களை தன்னுள் கொண்டவர்தான் பன்முக இமயம் ஆக்ஷன் ஹீரோ ஆர் ரஞ்சன் ஆவார். கலை உலகில் புத்தராக கால்பதித்து சிவபெருமானாக நாட்டியம் புரிந்து சஷாங்கன் எனும் வில்லன் ஹீரோவாக சந்திரலேகாவில் ரசிகர்களின் மனம் கவர்ந்து இந்திய திரை உலகையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தவர். சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற ஒற்றை பாடல் மூலம் புகழ்வானின் உச்சத்தை தொட்டவர். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய ரஞ்சன் அவர்கள் எங்கு பிறந்தார், எவ்வாறு வளர்ந்தார், சினிமா பின்புலம் இல்லாத குடும்பத்தில் பிறந்தவர், எப்படி கலை உலகில் கால் பதித்தார், முத்திரை பதித்த திரைப்படங்கள் யாவை, மக்கள் திலகம் எம்ஜிஆரையே மிரள வைத்த சம்பவம் யாது, பாலிவுட் எனும் ஹிந்தி திரையுலகம் வரை சென்று முன்னணி ஹீரோவாக வலம் வந்தவர் தமிழ் திரை உலகில் அவ்விடத்தை எட்ட முடியாமல் போனது ஏன், கலைத்துறையை விட்டு ஏன் விலகினார், ரஞ்சன் புகழை குலைக்கும் வகையில் வெளியான செய்திகள் என்னென்ன, யாரை மனம் புரிந்து கொண்டார், இறுதி காலங்களில் எங்கே வாழ்ந்தார், எதனால் எப்படி மறைந்தார் உள்ளிட்ட அவர்தம் நினைவலைகள் போற்றும் இதுவரை எங்கும் வெளியாகாத அரிய பல உண்மை தகவல்கள், காணாத புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு மிகு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம். 1918 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதியன்று தமிழகத்தின் மத்திய மண்டலமாம் திருச்சி மாவட்டத்தின் அரியலூர் வட்டத்தை எடுத்த லால்குடியை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த ராமநாராயண சர்மா என்ற தந்தைக்கும், ஸ்ரீரங்கத்தை பூர்வீகமாக கொண்ட அலமேலு அம்மாள் என்ற பாச தாயாருக்கும் ரங்கநாதர் அருள் புரியும் மண்ணில் பிறந்த 10 பிள்ளைகளில் 4வது மகனாக தோன்றியவர்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகளின் பன்முக திறன் படைத்த நாயகர் வேங்கட ரமண சர்மா எனும் இயற்பெயருடைய ரஞ்சன் ஆவார். இவ்வாறு பெற்றோரின் கண்டிப்பு மிகுந்த பேரன்பின் அரவணைப்பினாலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் பாச பிணைப்பினாலும் மகிழ்ச்சிகரமாக வளர ஆரம்பித்த வேங்கட ரமண சர்மாவை அனைவரும் செல்லமாக ரமணி என்றே அழைத்து வந்தனர். ரமணியின் தந்தை ராமநாராயண சர்மாவானவர் பிரிட்டிஷாரிடம் பணியாற்றி வந்த அரசு அதிகாரி ஆகையால் பணிச்சூழல் காரணமாக குடும்பமானது திருச்சியிலிருந்து சென்னைக்கு இடம்பெயர்ந்தது. மற்றுமொரு குறிப்பாக ரமணியின் சகோதரர் ஆர் சர்மா அவர்கள் பார் போற்றும் மிகச்சிறந்த கட்டட கலைஞர் ஆகையால் இவருடைய பங்களிப்புடன் மெட்ராஸ் பல்கலைக்கழக நூற்றாண்டு அரங்கமும், ரிசர்வ் வங்கி அலுவலகமும், அண்ணா சாலையில் உள்ள விக்டோரியா தொழில்நுட்ப நிறுவனம் மற்றும் தரமணியில் உள்ள தன்னார்வ சுகாதார சேவை கட்டடங்கள் என வியந்து பார்க்கும் அளவுக்கு எண்ணற்ற கட்டடங்களை உருவாக பங்களிப்பு தந்தவராவார். அது மட்டுமின்றி ரஞ்சனின் மற்றொரு சகோதரர் வைத்தியநாத சர்மாவானவர் அணு அறிவியல் மாணவர் மட்டுமின்றி இங்கிலாந்தில் மேற்கத்திய இசையை பயின்றதுடன் ரஞ்சன் நடித்த சந்திரலேகா என்ற திரைப்படத்தில் உதவி இசை அமைப்பாளராகவும் பணி செய்தவராவார். இப்பேற்பட்ட உயரிய பொறுப்புகளை கொண்ட குடும்பத்தில் பிறந்தவரான ரமணி அவர்கள் தனது ஆரம்பகால பள்ளி படிப்பை தங்கள் குடும்பம் சென்னை மயிலாப்பூர் பகுதியில் குடியேறிய போது அங்கு பிரசித்தி பெற்ற PS உயர்நிலை பள்ளியில் இனிதை ஆரம்பித்தார்.
இயற்கையிலேயே ஆடல் பாடல் என குதூகலத்துடன் வளர்ந்தவரின் கலை ஆர்வத்திற்கு தடை விதிக்காத பெற்றோர்கள் அதனை வளர்க்கும் பொருட்டு சங்கீத பயிற்சியினையும் நாமக்கல் சேஷ ஐயங்காரிடமும் நாட்டியத்தை நாராயண சுவாமி ஐயரிடமும் முறைப்படி கற்றுக்கொள்ள அனுமதித்தனர். இதன் பேரில் வெகு சிறப்புடன் வளர ஆரம்பித்த ரமணி அவர்கள் வயலின் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இசைக்கருவிகளை வாசிப்பதில் வல்லவரும் ஆவார். கலைகளில் மட்டுமின்றி கல்வியிலும் முதன்மை மாணவராக ஜொலித்து வந்த ரமணி அவர்கள் பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் அனைத்து கலை நிகழ்ச்சிகளிலும் முதன்மை மாணவராக தன்னை இணைத்துக் கொண்டு பெரும் பாராட்டினையும் நன்கு பெற்று வந்தார். இதன் பின்னர் பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்தவர் மெட்ராஸ் கிறிஸ்துவ கல்லூரியில் BA இளங்கலை பட்டம் வென்றவர். மேற்படிப்பிற்காக லண்டன் சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் தொடர நினைத்த வேளையில்தான் 2ஆம் உலகப் போரால் விளைந்த காரணிகள் அவரது மேல்நாட்டு படிப்பின் ஆசையை சிதைத்தன. இதன் பின்பு இந்திய இசையையும் மேற்கத்திய இசையையும் இணைத்து ஆராய்ச்சி மேற்கொண்டு மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் வென்றார் ரமணி அவர்கள். இவ்வாறு கல்வியில் சிறந்த மாணவராக முன்னேற்றம் கண்டு வந்த ரமணி அவர்கள் கல்லூரி நாட்களில் ஆண்டு விழாவில் இடம்பெற்ற மேடை நாடகத்தில் துடிதுடிப்பான நடனம் மற்றும் வசனம் பேசும் பாங்கின் மூலம் பெரும் வரவேற்பை பெற்று வந்த நிலையில் ஒரு நாடகத்தில் ரமணி நடித்த போது அவரின் தனித்துவத்தை கண்டு வியந்த ஜெமினி ஸ்டுடியோ நிறுவன எழுத்தாளரும் கதை ஆசிரியருமான வேப்பத்தூர் கிட்டு அவர்கள் ரமணியை அழைத்து பாராட்டியதுடன் அவருடைய திரை உலக பிரவேசத்திற்கு ஒரு தொடக்க புள்ளியாகவும் அமைந்து போனார் என்றே கூற வேண்டும். இதன் பேரில் 1941 முருகன் டாக்கிஸ் தயாரிப்பில் ராஜா சந்திரசேகர் இயக்கத்தில் MK தியாகராஜ பாகவதர், P கண்ணம்பா நடிப்பில் மௌரிய பேரரசர் அசோகரின் மகன் குணாளன் கதையை தழுவி எடுக்கப்பட்ட அசோக் குமார் என்ற திரைப்படத்தின் வாயிலாக முதலில் துளியும் வசனங்கள் இன்றி திரைப்படத்தின் இறுதி காட்சியில் தோன்றி நடித்தார் ரமணி அவர்கள். அதுவும் எப்படியெனில் கதையின்படி குணாளனாக தோன்றி நடித்த MKT பாகவதர் கண்களை இழந்து தவிக்கும் போது அவருக்கு பார்வை திறன் அளிக்கும் கௌதம புத்தராக அமைதியே உருவான கதாபாத்திரத்தில் குறைவான காட்சிகளில் தலை காட்டி இருப்பார் ரமணி அவர்கள். இத்திரைப்படத்தில் மகேந்திரன் எனும் அரசவை அமைச்சர் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் மக்கள் திலகம் MGR அவர்கள். இதையடுத்து அதே ஆண்டு ஜெமினி ஸ்டுடியோ நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டதும் என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்ற பாடலின் புகழ் ஐயா MM தண்டபாணி தேசிகர் நடிப்பில் வெளியானதுமான நந்தனார் என்ற மாபெரும் வெற்றி திரைப்படத்தின் இறுதி காட்சியில் இடம்பெற்ற மெய்ஞான மூர்த்தியே வித்தகா என்ற பாடலில் சிவபெருமானாக தோன்றி அன்னை உமையவளுடன் நடனம் புரியும் காட்சியில் பரவசப்படுத்தியிருப்பார் ரமணி அவர்கள். இவ்வாறு அசோக் குமார் இறுதி காட்சியில் கௌதம புத்தராக, நந்தனாரில் சிவபெருமானாக என மாபெரும் கதாபாத்திரங்களை ஏற்று குறைவான காட்சிகளில் வசனங்கள் ஏதுமின்றி தனது உடல் மொழிகளால் நடித்த ரமணி அவர்களுக்கு நல்ல முகவரியை தந்த திரைப்படம்தான் ரிஷிய சிருங்கர் ஆகும். இதன் பேரில் தமிழ்நாடு டாக்கிஸ் நிறுவன தயாரிப்பில் சௌந்தரராஜன் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படத்தில் பிரபல கலை நாயகி வைஜெயந்தி மாலாவின் தாயார் வசுந்தரா தேவியின் இணையாக ரிஷிய சிருங்கர் என்ற கதையின் நாயகனாக ரமணி என்ற இயற்பெயர் இல்லாமல் ரஞ்சன் என்ற பெயரில் அறிமுகமானார். அதுவும் எப்படியெனில் பிரபல ஒளிப்பதிவாளரும் நியூட்ரோன் ஸ்டுடியோவின் ஆஸ்தான இயக்குனருமான மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த ஜித்தன் பானர்ஜி அவர்கள் ரமணியும் தன்னை போன்ற வட இந்தியர் என்ற எண்ணத்தில் அவரிடம் பழக முற்பட்ட வேளையில்தான் தென்னிந்திய தமிழர் என்பதை அறிந்து திரைப்படத்திற்காக ஸ்டைலாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ரமணிக்கு ரஞ்சன் என பெயர் சூட்டி மகிழ்ந்தார். இவ்வாறு கலை உலகிற்காக ரஞ்சனாக மாறியவரின் வாழ்விலும் இதன் பின்னர் என்ன ஏறு முகம்தான் என்றே சொல்ல வேண்டும். மேற்கண்ட திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இப்படக்குழுவினரால் தயாரிக்கப்பட்ட பக்த நாரதர் என்ற திரைப்படத்தின் கதையின் நாயகர் நாரதராக தோன்றி தனது தேர்ந்த நடிப்பால் ரசிகர்களை கவர்ந்த ரஞ்சன் அவர்களை ரசிகர்கள் அனைவரிடமும் கொண்டு சென்று நிறுத்திய திரைப்படம்தான் ஜெமினி ஸ்டுடியோ நிறுவன தயாரிப்பில் ஆச்சாரியா இயக்கத்தில் வெளியான மங்கம்மா சபதம் என்ற திரைப்படமாகும். ரிஷிய சிருங்கரில் வசுந்தரா தேவியுடன் இணைந்து ரஞ்சன் நடித்த திரைப்புகழானது இத்திரைப்படத்தின் விளம்பரத்திற்கு பெரிதளவில் உதவியது என கூறலாம். கதையின்படி பெண் பித்தனாக அலையும் இளவரசன் சுகுணன் கதாபாத்திரத்தில் தோன்றிய ரஞ்சன் தன்னை சுற்றி எண்ணற்ற இளம் பெண்களை வைத்துக்கொண்டு பச்சை குதிரை தாண்டுதல் என தொடர் பந்தயங்களை வைப்பது, தோற்று போனால்
தலையோடு தலையை முட்டிக்கொண்டு டி விளையாடுவது என ஜாலி இளவரசராக குதூகலத்துடன் பயணிப்பவர் ஏழை பெண்ணான மங்கம்மா எனும் வசுந்தரா தேவியை அடைய முயற்சிக்கும் வேளையின் போது இருவருக்கும் இடையே ஏற்படும் கோபக்கடல், இதனால் விளையும் சபதம் என கதையம்சம் நகரும். தந்தை மகன் என இரு கதாபாத்திரங்களில் தோன்றி நடிப்பால் அசர வைத்த ரஞ்சன் அவர்கள் பேசும் ஈவா போனா அவா வருவா என்ற வசனங்களை அன்று வெள்ளித்திரையில் கண்டவர்களும் சரி, சென்னை தொலைக்காட்சியில் ஞாயிறு அன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பான இப்படத்தை கண்ட 90s கிட்ஸ் அன்பர்களும் மறந்திருக்க முடியாதுதான். மங்கம்மா சபதம் மாபெரும் வெற்றி ஆயினும் ரஞ்சனின் எதிர்கால திரை வாழ்வை சற்று கேள்விக்குறியாக்கியது எனலாம். எப்படி என்றால், இத்திரைப்படத்தில் கதையமைப்பின்படி அவருடைய மென்மையான தோற்றப்பொலிவு, கொஞ்சி கொஞ்சி பேசும் வசன மொழி பாங்கினை கண்ட பல ரசிகர்கள் பெண்மை கலந்த ஆண்மை என்ற ரீதியில் ரஞ்சன் மீது கருத்துக்களை அள்ளி தெளிக்க, இதனால் பின்னடைவு ஒன்று ஏற்படத்தான் செய்தது. இவ்வேளையில் இந்த கருத்துக்களை நீர்த்து போகச் செய்திடும் வகையில் B.N. ராவ் இயக்கத்தில் T.R. ராஜகுமாரியின் இணையாக சாலி வாகனன் என்ற திரைப்படத்தில் கதையின் நாயகனாக தோன்றி ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்தார் ரஞ்சன் அவர்கள். இத்திரைப்படத்தில்தான் விக்ரமாதித்யா என்ற வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அசரடித்திருப்பார். ரஞ்சனும் எம்ஜிஆரும் வாழ் சண்டை புரியும்படி அமைக்கப்பட்ட காட்சியில் தன்னை துடிதுடிப்பாக வெளிப்படுத்தும் ஆர்வ மிகுதியால் அசோக் குமார் என்ற திரைப்படம் மூலம் தனக்கு நன்கு அறிமுகமான எம்ஜிஆரிடம் வாழ் சண்டையிட்ட ரஞ்சன் அவர்கள் சண்டை இயக்குனர் சொல்லிக் கொடுத்ததை விட ஒருபடி மேலாக வாளை சுழற்ற நடிப்பானது உண்மை சண்டையாக மாறுகிறது என்ற விபரீதத்தை அறிந்தவரான எம்ஜிஆர் அவர்கள் சண்டை பயிற்சியாளரிடம் இது பற்றி கூற, பின்னர் அதீத ஆர்வம் ஆபத்தை விளைவிக்கும் என்ற நிலையை புரிய வைத்து சகஜ நிலைக்கு கொண்டு வரப்பட்ட ரஞ்சன் அவர்கள் பின்னர் போதிய ஒத்துழைப்பை தந்த நிலையில் அக்காட்சி சிறப்பாக வெளிவந்தது. பின்னர் நாட்களில் இந்நிகழ்வு எம்ஜிஆர் ரஞ்சன் மோதல் என்ற ரீதியில் பேசு பொருளாகித்தான் போனது. இவ்வாறு மங்கம்மா சபதம், இதனைத் தொடர்ந்து சாலி வாகனன் உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலம் சற்று பின்னடைவை சந்தித்து வந்த ரஞ்சன் அவர்களை படக்குழுவினர் தடுத்தும் புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்து அழகு பார்த்தார் ஜெமினி ஸ்டூடியோ நிறுவனத்தின் அதிபரும் இயக்குனருமான S.S. வாசன் அவர்கள். 1948 தன்னுடைய தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் அக்கால சூப்பர் ஸ்டார் M.K. ராதா மற்றும் T.R. ராஜகுமாரி நடிப்பில் இந்திய திரை உலகையே திரும்பி பார்க்க வைத்த பிரம்மாண்ட திரைப்படமான சந்திரலேகாவில் சஷாங்கன் என்ற மிரட்டும் வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று கலங்கடித்தார் ரஞ்சன் அவர்கள். திரைப்படத்தில் ரஞ்சன் அறிமுகமாகும் டெரர் காட்சியை கண்டு அதிசயித்துதான் போயினர் தமிழக ரசிகர்கள். இத்திரைப்படத்தின் நாயகி சந்திரலேகாவாக தோன்றி நடிக்க வேண்டிய KLV வசந்தாவிற்கு கிடைத்த வாய்ப்பு பின்னர் சில பல காரணங்களால் நழுவ பெற்று T.R. ராஜகுமாரிக்கு கிட்டியது. மாபெரும் பொருட்செலவில் எண்ணற்ற திரை பிரபலங்கள், ஜெமினி நிறுவனத்தைச் சேர்ந்த 100 ஆண்கள் 500 பெண்கள் நடனமாடிய முரசு நடனம் என திரை உலகின் புரட்சியாக பட்டையை கிளப்பி மாபெரும் வெற்றிகளையும் வசூல் சாதனைகளையும் கண்ட சந்திரலேகா திரைப்படமானது ஹிந்தியிலும் வெளியாகி அத்திரை உலக ரசிகர்களால் நன்கு வரவேற்கப்பட்டது எனலாம். இத்திரைப்படத்தில் தோன்றுவதற்கு முன் குதிரை ஏற்றம் உள்ளிட்ட பயிற்சிகளை எடுத்த ரஞ்சன் அவர்கள் பின்னர் நாட்களில் சிறந்த பந்தய குதிரை சாம்பியனாகவும் விளங்கினார். S.S. வாசன் ஆதரவின் பேரில் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று ஃபென்சிங் எனும் வாழ் பயிற்சியினையும் கற்றுத் தேர்ந்தார் ரஞ்சன் அவர்கள். இவ்வாறு தமிழில் வெளியான சந்திரலேகா திரைப்படத்தின் மூலம் முன்னணி சூப்பர் ஹீரோவாக உருவெடுக்க ஆரம்பித்த ரஞ்சன் அவர்களுக்கு ரசிகர் பட்டாளம் அதிகரித்த வேளையில்தான் திரைப்படத்தின் ஹீரோ M.K. ராதாவை விட வில்லன் சஷாங்கனாக தோன்றிய ரஞ்சனை கொண்டாட தொடங்கிய ஹிந்தி திரையுலகம் அவரை தன் பக்கம் வாரி அணைத்து கொண்டது எனலாம். இதன் பேரில் தமிழ் நாயகர் ஒருவர் போட்டிகள் பல நிறைந்த பாலிவுட் எனும் ஹிந்தி திரை உலகால் கவரப்பட்டு முன்னணி சூப்பர் ஸ்டாராக நிலைபெற்று போன பெருமையை சுவீகரித்துக் கொண்ட சிறப்பை பெற்ற ஒரே நாயகர் ரஞ்சன் எனில் அதை மறுக்க முடியாதுதான். இதன் அடிப்படையில் மும்பை மாநகரில் கலை உலகிற்காக கால்பதித்து வாழ ஆரம்பித்த ரஞ்சன் அவர்கள் இதனைத் தொடர்ந்து ஜெமினி ஸ்டூடியோ தயாரிப்பில் வெளியான அபூர்வ சகோதரர்கள் என்ற திரைப்படமானது ஹிந்தி மொழியில் நிஷான் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்ட போது தமிழில் கதையின் நாயகர் M.K. ராதா ஏற்ற வேடத்தை ஹிந்தியில் விஜய் சிங், விக்ரம் சிங் என்ற இரட்டை நாயகராக தோன்றி பானுமதியுடன் இணைந்து நடித்தார் ரஞ்சன்.
நிஷான் திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஏற்கனவே வசுந்தரா தேவியுடன் ரஞ்சன் தோன்றி நடித்த மங்கம்மா சபதம் என்ற திரைப்பட கதையை தழுவி சில மாறுதல்களுடன் வெளியான மங்களா என்ற திரைப்படத்திலும் மீண்டும் பி பானுமதியுடன் இணைந்து நடித்தார் ரஞ்சன் அவர்கள். இத்திரைப்படம் மொழிமாற்றம் செய்யப்பட்டு தெலுங்கில் வெளியான நிலையில் அத்திரையுலக ரசிகர்களாலும் வரவேற்கப்பட்டு கொண்டாடப்பட்டார் ரஞ்சன் அவர்கள். இவ்வாறு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு என பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி ஸ்டாராக மின்ன ஆரம்பித்த ரஞ்சன் ஆனவர் ஷின் ஷினாக்கி பூப்லா பூ, ஹூம்பி குச் ஹம் நஹின் என தொடர் ஹிந்தி திரைப்படங்களில் உச்சம் பெற்று நடித்து வந்த வேளையில்தான் எண்ணற்ற திரைப்படங்களில் தோன்ற வாய்ப்புகள் குவிப்பு, கால்ஷீட் தர முடியாத நிலை என தொடர் பிஸியால் தமிழகத்தின் அசைக்க முடியாத மாபெரும் சூப்பர் ஸ்டாராக மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஜொலித்து வந்த வேளையில் எம்ஜிஆரை மட்டும் வைத்துதான் திரைப்படம் எடுப்பேன் என்ற கொள்கையுடன் பயணித்து வந்த தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பாளர் சாண்டோ MMA சின்னப்ப தேவர் அவர்கள் அக்கொள்கையின் சறுக்கலாக எம்ஜிஆரின் கால்ஷீட்டுக்காக காத்திருந்து அது கிடைக்காமல் பொறுமை இழந்தவராக ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருக்கு நிகரானவர் யார் என்ற சிந்தனையில் மூழ்கியவருக்கு மனதில் தோன்றியவர்தான் சுமார் 10 வருடங்களுக்கு முன்னர் ஹிந்தி திரையுலக வரவேற்பால் தமிழ் திரை உலகை விட்டு சென்று மும்பையிலேயே நிரந்தரமாக குடியேறிய பன்முக திறன் கலை நாயகர் ரஞ்சன் ஆவார். உடனே ரஞ்சனை தொடர்பு கொண்டவர் தன்னுடைய தயாரிப்பில் தோன்றி நடிக்க அழைப்பு விடுக்க ஏற்கனவே தனக்கு நன்கு அறிமுகமான சின்னப்ப தேவரின் அழைப்பை மகிழ்வுடன் ஏற்றவராக மீண்டும் தனது தாய் மொழியில் நடிக்க வந்துள்ள வாய்ப்பை எண்ணி மகிழ்ந்தவராக 1956 சென்னை வந்தவர். தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் MA திருமுகம் இயக்கத்தில் வெளியான நீலமலை திருடன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக மறுபடியும் கால் பதித்தார் ரஞ்சன் அவர்கள். கடந்த 10 வருடங்களில் அசூர வளர்ச்சி மற்றும் அவருடைய ஹேண்ட்ஸமான அழகிய தோற்ற பொலிவு, தேர்ந்தெடுத்து நடித்த திரைப்படங்களின் வெற்றி போன்றவற்றால் தமிழக ரசிகர்களின் உள்ளங்களில் மாபெரும் ஹீரோவாக, வாத்தியாராக நிலைபெற்று போன மக்கள் திலகம் எம்ஜிஆரின் இமாலய புகழுக்கு நிகராக ரஞ்சனால் போட்டியிட முடியவில்லை என்றுதான் கூற வேண்டும். ஜமீன்தார் நாகப்பனாக தோன்றிய PS வீரப்பாவை எதிர்த்து போராடி மக்களுக்கு நன்மை புரிந்திடும் நீலமலை திருடனாக தோன்றி நடித்த ரஞ்சன் KV மகாதேவன், மருதகாசி பாடலிசை கூட்டணியில் TMSன் கணீர் குரலில் ஒலித்த சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா என்ற பாடலில் வெள்ளை குதிரையில் பவனி வந்து அழகுற தோன்றியிருப்பார். திரைப்படத்தை பார்த்தவர்கள் இப்பாடலை கேட்டு இது நம்ம வாத்தியார் எம்ஜிஆர் பாடி நடிக்க வேண்டிய திரைப்படம் அல்லவா என வருத்தப்பட்ட நிகழ்வுகளும் நடந்ததுண்டு. இன்னும் ஒருபடி மேலாக அக்கால டீக்கடை முன்பு அமர்ந்து பொழுதை கழித்த ஊர்க்கதை பேசிடும் அன்பர்கள் பலரும் ரஞ்சனுக்கும் எம்ஜிஆருக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பா தெரியுமா என போட்டி போட்டுக்கொண்ட சுவாரஸ்யங்களும் நிகழ்ந்ததுண்டு. நீலமலை திருடன் பிரம்மாண்ட வெற்றிகளை பெறாவிடினும் 100 நாட்கள் ஓடி லாபத்தை சம்பாதித்துதான் தந்ததை தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை. ஏனோ தெரியவில்லை, சந்திரலேகா திரைப்படத்தில் வில்லன் சஷாங்கனாக தோன்றி தமிழக ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்ட ரஞ்சன் அவர்கள் 10 வருடங்கள் கழித்து நீலமலை திருடன் எனும் ஆக்ஷன் திரைப்படத்தில் கதையின் நாயகராக தோன்றி நடித்திருப்பினும் முன்னர் கண்ட வெற்றியை பெற முடியாமல் தான் போனது. இந்நிலைக்கு சுமார் 10 வருட கால இடைவெளி ஒரு காரணமாக இருக்கலாமோ என எண்ண தோன்றுகிறது. இதையடுத்து மடாதிபதி மகள், மின்னல் வீரன், ராஜமலைய சிம்மன் உள்ளிட்ட மன்னர் கால ஆக்ஷன் திரைப்படங்களின் ஹீரோவாக நடித்து வந்த ரஞ்சன் அவர்கள் விட்டதை எட்ட முடியவில்லைதான். இதன் பின்னர் தன்னை தூக்கி வைத்து கொண்டாடிய ஹிந்தி திரை உலகில் மீண்டும் தனது கவனத்தை செலுத்த ஆரம்பித்த ரஞ்சன் அவர்கள் மதரி, ஹவா மஹால், ஏர் மயில், பாப் பேட்டி, சாகென்ஷா, ஹூம்பி குச் ஹம் நகிம், சின்பாத் செயலர் என தொடர் ஹிந்தி திரைப்படங்களில் நடித்து வந்தவர் 1969 வெளியான கேப்டன் ரஞ்சன் என்ற திரைப்படத்தையும் தயாரித்து நடித்துள்ளார். இத்திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இது மட்டுமின்றி நாட்டியம் என்ற பத்திரிகையை ஆரம்பித்து அப்பத்திரிகையின் ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் விளங்கியவர் மாப்பிள்ளை வேட்டை என்ற நாடகத்தையும் எழுதியுள்ளார். இப்பத்திரிகையை சுமார் 8 வருட காலங்கள் நடத்தி வந்தார் ரஞ்சன் அவர்கள். இது மட்டுமின்றி முனிம்ஜி என்ற ஹிந்தி திரைப்படத்திற்கு கதை வசனகர்த்தாவாகவும் விளங்கிய பெருமைக்குரியவரும் ஆவார். 1970 ஆண்டுகளுக்கு பிறகு காலத்தின் மாற்றம் மற்றும் ஓட்டம், புதுமுக நாயகர்களின் வரவால் விளைந்த அங்கீகாரமின்மையால் கலைத்துறைக்கு குட்பை கூறிய ரஞ்சன் அவர்கள்
தமிழகத்தைச் சேர்ந்த கலை நாயகனாகிய தான் ஹிந்தி திரை உலகில் சூப்பர் ஹீரோவாக சாதனை படைத்து வீழ்ந்து போனதை எண்ணி விரக்தியின் உச்சத்தால் மன அழுத்தத்திற்கு ஆளானதாகவும் இதனை முன்னிட்டு தற்கொலை முயற்சியை மேற்கொண்டதாகவும் அவ்வேளையில் மிக பரபரப்பான தகவல் ஒன்று வெளியாகி அதிர வைத்தது. ஆனால் இச்செய்தி பொய்த்து போகும் வகையில் தான் கற்றுணர்ந்த பன்முக திறன்களால் திரைப்படங்களில் நடிக்காவிடினும் உண்மை வாழ்க்கையில் ஒரு மாபெரும் ஹீரோவாகவே வலம் வந்தார் ரஞ்சன் அவர்கள். பக்த நாரதர், ரிஷிய சிருங்கர் என தான் நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் பின்னணி பாடிய ரஞ்சன் அவர்கள் மங்கம்மா சபதத்தில் பாடிய வண்ண புறாவே நீ யார் என்ற பாடலிலும், சாலி வாகனன் என்ற திரைப்படத்தில் எவ்விதம் தவப்பயன் அடைந்தாள் என்ற பாடலிலும் தனது அற்புத குரல் வளத்தை வெளிப்படுத்தி அதனிலும் ரசிகர் உள்ளம் தொட்டிருப்பார். விமானத்தை ஓட்டும் லைசன்ஸ் பெற்ற சிறப்பு பைலட் என்ற பெருமையை பெற்றவர் மட்டுமின்றி மதராஸ் ஃப்ளையிங் கிளப்பில் பிரதான உறுப்பினரும் கூட. இந்திய மந்திரவாதிகள் சங்கத்தில் இணைந்து மந்திர தந்திர வேலைகளையும் வெளிப்படுத்தி பலரையும் வியக்க வைத்தவராவார் ரஞ்சன் அவர்கள். இப்பேற்பட்ட பெரும் புகழையும் சிறப்புகளையும் தன்னகத்தை உடையவரான ரஞ்சன் அவர்கள் தனது உறவுக்கார பெண்ணும் மருத்துவம் பயின்றவருமான டாக்டர் கமலா என்பவரை காதல் மனம் புரிந்து கொண்டார். பாரம்பரிய நாட்டிய கலைகளின் தாரகையான மனைவி கமலாவுடன் இணைந்து எண்ணற்ற நாட்டிய நிகழ்ச்சிகளை உலகம் முழுவதும் அரங்கேற்றி உள்ளார் ரஞ்சன் அவர்கள். ஒரு கட்டத்தில் 1980களின் வாக்கில் சென்னை வந்த ரஞ்சன் அவர்கள் பாடகர் PB ஸ்ரீனிவாசுடன் இணைந்து மாமியோ மாமி என்ற நகைச்சுவை நாடகத்தை மேடை ஏற்றியவர். தனது எழுத்தாற்றலில் உருவான மற்றுமொரு நாடகம் ஒன்றை அரங்கேற்ற முயற்சித்த வேளையில்தான் அதனை இயக்கி தரும்படி பிரபல குணச்சித்திர நாயகர் AR ஸ்ரீனிவாசன் அவர்களை அணுகிய வேளையில் ARS அவர்களும் ஒப்புக்கொண்ட நிலையில் சூழ்நிலைகள் காரணமாக அக்கனவு நிறைவேறாமல் தான் போனது. அச்சந்திப்பின் போது தன்னுடைய பிரத்யேக புகைப்படங்களை ARSிடம் அன்பின்பால் ரஞ்சன் கொடுத்துள்ளார். அதனை இந்நிகழ்ச்சிக்கு தந்ததோடு மட்டுமில்லாமல் ரஞ்சன் பற்றி திரு AR ஸ்ரீனிவாசன் அறிந்த தகவல்களையும் நமது நியூஸ் மிக்ஸ் டிவிக்காக பகிர்ந்து உதவியும் உள்ளார். இதற்கான நன்றியினை திரு ARS அவர்களுக்கு உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவி தெரிவித்துக் கொள்கிறது. மும்பையின் பாந்த்ரா பகுதியில் யூனியன் பார்க்கில் உள்ள ஒரு மாபெரும் மாளிகையில் தனது காதல் மனைவி கமலாவுடன் வசித்து வந்த ரஞ்சன் அவர்கள் சில மராத்தி மொழி திரைப்படங்களையும் இயக்கியவராவார். ஒரு கட்டத்தில் காலச்சூழலால் சில மனவலிகளுடன் இந்தியாவிலிருந்து வெளியேறியவர் தனது மனைவியுடன் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் நிரந்தரமாக குடியேறியதுடன் அங்குள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர பேராசிரியராகவும் தனது பணியினை சிறப்புடன் மேற்கொண்டே வந்தார். பல திறன்களை கொண்ட பன்முக நாயகராக, இறுதி காலங்களில் கல்வி பயிற்றுவிக்கும் ஒரு ஆசிரியராக, ஒரு நொடி பொழுதையும் வீணாக்காமல் பயனுள்ள வகையில் மகிழ்ச்சிகரமாக கழித்து வந்த ரஞ்சன் எனும் சாதனையாளர் 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் 12ஆம் தேதியன்று தனது 65ஆம் வயதில் திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடைபெற்று பேரமைதி நோக்கி பயணப்பட்டார். மேற்கண்ட ரஞ்சன் கமலா தம்பதிகளுக்கு குழந்தைகள் உள்ளனரா என்ற தகவல் தெரியவில்லை. இவ்வாறு பண்திறன் நாயகராக, பன்முக கலைஞராக, சகலகலா வல்லவராக, சாதனைகளின் இமயமாக என தான் பயணித்த நாள் வரையில் எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற பேரார்வத்தில் வாழ்ந்து தனக்கென்று ஓரிடத்தை கலைத்துறையில் மட்டுமல்ல பல துறைகளிலும் பெற்று உடலால் மறைந்து போனாலும் ரசிகர்களின் உள்ளம் எனும் சிம்மாசனத்தில் என்றும் மறக்க முடியாத ஹீரோவாக என்றளவும் வாழ்ந்து வரும் ரசிகர்களின் ஜனரஞ்சக நாயகர் ரஞ்சன் எனும் சாதனையாளரின் புகழானது கலை பயணம் இப்புவி உலகில் உள்ளவரை என்றென்றும் மறையாது ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும் எனில் அதை மறுப்பதற்கு இல்லை. இவரை போன்ற கலை உலகின் பன்முக நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.